ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பேக்கரி ஸ்டைல் பட்டர் குக்கீஸ் கிட்ஸ் ஸ்பெஷல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி செய்யணும்னா குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிக்கும். அரை கப்பு வெண்ணெய் எடுத்துக்கிறேன். ரூம் டெம்பரேச்சர் இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். வெண்ணெயை அதே பவுலில் போட்டுக்கிறேன். அரை கப்பு ஐசிங் சுகர் எடுத்துக்கிறேன். வெண்ணெயை ஐசிங் சுகரை போட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். நல்லா ஒரு க்ரீமியாக வரணும். இந்த மாதிரி கலக்கிக்கலாம். 2 பிஞ்ச் உப்பு போட்டுக்கலாம். எவாப்ரேட்டட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெண்ணிலா போட்டுக்கலாம். போட்டு எல்லாமே நல்லா கலக்கிடலாம். ஒரு நம்ம க்ரீம் ரெடி பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். மைதா மாவு 1 கப் எடுத்து ஜலிச்சு வச்சுக்கிறேன். இந்த சமயத்தில் ஜலிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் மைதா மாவு பதில் கோதுமை மாவு பிடிக்கணும், அது கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலக்கிக்கலாம். நம்ம மாமூலாக பிஸ்கெட் செய்கிற மாதிரி கெட்டிமாக இருக்காது மாவு, கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நம்ம பைப்பிங் பேக்கில் போடும்போது இந்த மாதிரி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மாவு போட்டு கலக்கும் போது நம்மளுக்கு கெட்டிமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். கலக்க கலக்க சரியாக போயிடும். நான் 1 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிருக்கேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே உபயோகப்படுத்துறதில்ல. ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு மேலே பால் ஊற்றிக்கலாம். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் பட்டரே போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஆயில் கூட போட்டுக்கலாம். எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் பால் சரியாக போச்சு. பாருங்க, மாவு இந்த மாதிரி இருக்குது. இப்போ பைப்பிங் பேக்கில் போட்டாச்சு. அப்படி இப்போ நம்ம ஒரு ஃப்ளவர் டிசைன் போட்டுக்கலாம். இந்த சமயத்தில் அவன் 180ல் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் வச்சுக்கலாம். பேட்டர் வந்து இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். முடியாது. இப்போ வேறு நாசில் எடுத்துக்கிறேன். இந்த நாசில் இந்த மாதிரி ஃப்ளவர் வச்சுக்கலாம். நம்மளுக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கு. பட்டர் பேப்பர்லேயும் அதே போல் செய்துக்கலாம். சூப்பராக இருக்கு பாருங்கள் அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கே. இப்போ வந்து ஒரு ஐஸ் ஸ்டிக்கில் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கூட செய்து கொடுத்துக்கலாம். கீழே கொஞ்சமாக குக்கி பேட்டர் போட்டு அது மேலே ஒரு ஐஸ் குச்சி வச்சுக்கலாம். அது மேலே மறுபடியும் நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டுடலாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள் செய்யறதுக்கு. நிறைய ஐஸ் ஸ்டிக் வச்சா கொஞ்சம் தாங்க குக்கி பிஸ்கெட் செய்ய முடியும். நம்ம நிறைய பிஸ்கெட் செய்யணுன்றனால நான் வந்து இந்த மாதிரி ஐஸ் குச்சி உபயோகப்படுத்தல. சும்மா 2 மட்டும் தான் வச்சுருக்கேன். 1 கப்பு மாவுக்கு நிறைய பிஸ்கெட்ஸ் வரும். ஐஸ் குச்சி இல்லைன்னா இந்த மாதிரி டூத் பிக் கூட வச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே செய்து கொடுத்துடலாம். நல்லா இருக்கு பாருங்கள் ஃப்ளவர் பார்க்குறதுக்கு. இதுவுமே நல்லாயிருக்கும். பேக் ஆனால் சூப்பராக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஈஸியாக வந்துடும் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது. எல்லாமே அதே போல் வச்சுக்கலாம். இப்போ வந்து பேட்டர்லாம் காலியாகி போச்சுங்க. கவர்லேருந்து என்னால் அமுத்த முடியல. அதனால் இந்த மாதிரி கையில் வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இந்த நாசில் வச்சு இந்த மாதிரி அமுத்தி விட்டுக்கலாம். ஏன்னா பேட்டர் வந்து பைப்பிங் கொஞ்சமாக இருக்கனால பைப்பிங் பேக்கில் வச்சு என்னால் அமுத்த முடியல. இந்த மாதிரி செய்துக்கலாம். இது கூட பாருங்கள் நல்லா ஈஸியாக தான் இருக்குது. சீக்கிரமாக வந்துடும். இந்த குக்கி பேட்டர் அப்படியே 180ல் ஒரு 20 நிமிஷம் வைக்கலாம். 15 நிமிஷத்துலேயே நம்ம பார்த்துக்கலாம் நல்லா பேக் ஆகிடுச்சான்ட்டு. கொஞ்சம் அடியில் வந்து ப்ரௌன் கலர் வந்திருந்தாவே போதும். அந்த பிஸ்கெட் சுற்றி கொஞ்சம் ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள். குக்கி நல்லா வெந்துருச்சு. எனக்கு வந்து 18 நிமிஷத்தில் பேக் ஆகிடுச்சு. நம்ம விருப்பப்பட்டால் சென்டரில் கொஞ்சமாக சாக்லேட் வச்சுக்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.